சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்காக தான் மனோஜாவை அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தானா, எல்லா உரிமையும் அவன் எடுத்துக்கிட்டானா. இதில் வேற அவனை கடத்தி கொண்டு போனதுக்கு மனோஜ் தான் 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோலாம் நாடகம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆண்டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே மலேசியா அது இதுன்னு ஏகப்பட்ட பொய்யே சொன்னேன். இப்போ இப்போ இந்த குழந்தை விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரோகிணி கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இப்படி இத்தனை பொய்யே சொல்லி இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கவும், ரோகிணி இருந்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், எனக்கு வேற வழி இல்லை. நானும் தனியா பொண்ணா போராடி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு சில யார் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே என்னை தப்பாக தான் யூஸ் பண்ண பார்த்தாங்க. அதனால தான் பயந்துக்கிட்டு நான் மனோஜை பார்த்தபோது அவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவருக்கும் என்ன பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்கணும்னு சொல்லி, அதனால தான் இத்தனை பொய்யும் சொல்லி நான் கல்யாணம் பண்ணதாக ஆயிடுச்சு. கூடிய கூடிய சீக்கிரத்துக்குள்ளே எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுறணும்னு சொல்லிட்டு தான் நானும் போராடிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. என்னை இனிமேல் யாருமே ஏற்றுக்க மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாங்க. மனோஜும் மீனாவும் பயங்கரமாக ஷாக்ல இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.